ஒருவேளை உங்களிடம் ஒரு வரைபடம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஆனால் அது புதையலுக்கு இட்டுச் செல்லும் வரைபடம் அல்ல. நிஜத்தையே மாற்றும் ஆற்றல் கொண்ட சக்திகளுக்கு இட்டுச் செல்லும் வரைபடம். ஞானம் தருவது, எதிர்காலத்தைக் கணிப்பது, செல்வத்தைக் கொட்டுவது அல்லது மற்றவர்களின் உணர்வுகளைக் கட்டுப்படுத்துவது போன்ற தனித்துவமான அதிகாரங்களைக் கொண்ட ஆவிகளைப் பற்றிய ஒரு பண்டைய கையேடு இருந்தால் என்ன செய்வது? இன்று நாம் அனைவரும் மறைஞான வரலாற்றின் மிகவும் மர்மமான மற்றும் சர்ச்சைக்குரிய புத்தகங்களில் ஒன்றை திறக்கப் போகிறோம். அதுதான் சாலமோனின் சிறிய சாவி, த லெசர் கீ ஆஃப் சாலமன். குறிப்பாக அதன் முதல் பகுதி, ஆர்ட்ஸ் கோயட்டியா. நாம் அசுரவியலுக்குள் டீமனாலஜி மூழ்கி புராணங்களின்படி சாலமோன் ராஜா தனக்கு கீழ்ப்படுத்திய 72 அசுரர்களின் முழுமையான வகைப்பாட்டை பற்றி பார்ப்போம். தயாராக இருங்கள். இந்த பாதாள படிநிலையில் ஹெலிஷ் ஹைரார்கி யார் யார் இருக்கிறார்கள், மேலும் அவர்கள் வாழ்க்கையின் எந்தெந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்கள் என்பதைக் கண்டறியப் போகிறோம். இவை வெறும் பயங்கர கதைகள் அல்ல. இது பல நூற்றாண்டுகளாக மாயவாதிகளையும் தத்துவ ஞானிகளையும் தூண்டிவிட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பு. இந்த காணொளியின் முடிவில் ஏன் இந்த புஸ்தகம் ஒரே நேரத்தில் இவ்வளவு கவர்ச்சியாகவும் அதே சமயம் பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த பாதாள லோகத்தின் பிரபுக்களிடம் நமது பயணத்தை தொடங்குவதற்கு முதலில் இந்த கோயிட்டியா எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம். ஆர்ட்ஸ் கோயிட்டியா என்பது 17ஆம் நூற்றாண்டின் பிரபலமான மந்திர புத்தகமான கிரிமுவார், சாலமோனின் சிறிய சாவியின் முதல் பாகமாகும். தனது ஞானத்திற்காக அறியப்பட்ட சாலமோன் ராஜாவுக்கு கடவுளிடமிருந்து பேய்களின் மீது ஒரு விசேஷ அதிகாரம் கிடைத்தது என்று புராணம் சொல்கிறது. அவர் 72 சக்தி வாய்ந்த ஆவிகளை ஒரு வெண்கலப் பாத்திரத்தில் அடைத்து முத்திரையிட்டு ஒரு ஆழமான ஏரியில் வீசினார். பின்னர் அந்த பாத்திரத்தை கண்டுபிடித்த பாபிலோனியர்கள் உள்ளே புதையல் இருப்பதாக நினைத்து அதை திறந்து எல்லா பேய்களையும் விடுதலை செய்தனர். இந்த புத்தகமே இந்த ஆவிகளைப் பற்றிய விரிவான பட்டியல்தான். இதில் அவர்களின் பெயர்கள், பதவிகள், அரசர்கள், பிரபுக்கள், தளபதிகள், தோற்றம், அவர்கள் அழைக்கப்பட வேண்டிய முத்திரைகள், சீல்ஸ் மற்றும் மிக முக்கியமாக அவர்களின் திறன்கள் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன. கோயிட்டியா என்பது வெறும் அரக்கர்களின் பட்டியல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சிக்கலான சடங்கு மாய முறை, ரிச்சுவல் மேஜிக் சிஸ்டம். இதில் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு. சபை இதை எப்போதும் தடை செய்யப்பட்ட அறிவாக கருதினாலும் பல மாயவாதிகளுக்கு, ஆக்கல்டிஸ்ட்ஸ், இது உலகையும் தங்களையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு கருவியாகவே இருந்தது. சரி, நரகத்தின் அதிபதிகளின் அணிவகுப்பை துவக்கி வைப்பவர் கோயட்டியாவின் முதல் ஆவியான சக்தி வாய்ந்த மன்னர் பால். இவரது பெயர் உங்களுக்கு நிச்சயம் பரிச்சயமாக இருக்கும், ஏனெனில் இவரை முக்கியமான உயர்நிலை பிசாசுகளில் ஒருவராக பார்ப்பதுண்டு. கோயட்டியாவின் படி இவர் கிழக்கு பகுதியில் ஆட்சி செய்கிறார். மேலும் 66 லீஜியன் படை குழுக்கள் நரக ஆவிகளுக்கு தலைமை தாங்குகிறார். பாலின் தரிசனம் பலவீனமானவர்களுக்கு ஏற்றதல்ல. அது ஒரு பயங்கரமான காட்சி. இவர் பூனை, தேரை அல்லது மனிதன் என 3 உருவங்களில் தோன்றலாம். சில சமயங்களில் இந்த 3 உருவங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே உடலுடன் இணைந்த தலைகளாகவும் காணலாம். இவரது குரல் கரகரப்பானது மற்றும் அதிகாரத்துடன் கூடியது. ஒரு மன்னருக்கு உரியதுதான். ஆனால் இவரது முக்கிய திறன் பண்டைய காலத்து மந்திரவாதிகளால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒன்று. அதுவே மறைக்கும் வரம். பால் ஒருவரை மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாமல் மறையச் செய்ய முடியும். மேலும் அவர்களின் செயல்களையும் சிந்தனைகளையும் கூட மறைக்க வல்லவர். இதைத் தவிர இவர் ஞானத்தையும் தந்திரத்தையும் வழங்குவார். சிக்கலான சூழ்நிலைகளில் வழிகாட்டி உதவக்கூடியவர். இருப்பினும் மற்ற எந்த மன்னரைப் போலவே பாலும் தனக்குரிய மரியாதையை எதிர்பார்க்கிறார். அலட்சியத்தை சகித்துக் கொள்ள மாட்டார். அவரை அணுகும்போது உங்கள் மன உறுதியின் சோதனையை எதிர்கொள்ளத் தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் இவ்வளவு பெரிய சக்தி ஒருபோதும் இலவசமாக வழங்கப்படுவதில்லை. அடுத்த பட்டியலில் இருப்பவர் டியூக் அகாரஸ். இவர் கோயிட்டியாவின் 2வது ஆவி. மேலும் இவர் கிழக்கின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளார். இவருக்கு கீழ் 31 லீஜியன்கள் படைகள் இருக்கின்றன. பல்வகை முகங்களைக் கொண்ட பாலுக்கு மாறாக அகாரஸ் சற்று துல்லியமான
ஆனால் அதே சமயம் விசித்திரமான உருவத்தில் தோன்றுகிறார். இவர் முதலை மீது சவாரி செய்யும் ஒரு வெளிரிய முதியவர். அவரது மணிக்கட்டில் ஒரு கோஷாக் பருந்து வகை அமர்ந்திருக்கும். தோற்றத்தில் மிகவும் மென்மையானவராக காணப்பட்டாலும் அகாரஸ் மிகவும் அழிவுகரமான சக்தியைக் கொண்டிருக்கிறார். இவரால் பூகம்பங்களை உருவாக்கவும் முழு கட்டிடங்களையே இடித்துத் தள்ளவும் முடியும். ஆனால் அவருடைய திறமைகள் அழிவுகளுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அகாரஸ் தப்பி ஓடியவர்களின் பாதுகாவலராக விளங்குகிறார். தப்பி ஓடிய எந்த ஒரு நபரையும் அவர் வீட்டிற்கு திரும்பி வர வைக்க முடியும். இது காணாமல் போனவர்களை தேடுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. மேலும் அவர் தற்போதுள்ள அத்தனை மொழிகளையும் கிளை மொழிகளையும் கற்பிக்கும் வல்லமை கொண்டவர். இது அறிவுக்கும் எல்லைகளற்ற தொடர்புக்கும் வழியை திறந்து விடுகிறது. அவரது மற்றொரு சுவாரஸ்யமான திறமை என்னவென்றால், ஒரு நபரின் ஆன்மீக அல்லது உலகியல் ரீதியான உயர்ந்த பதவிகளையும் பட்டங்களையும் அவரிடமிருந்து அகற்ற முடியும். எனவே அகாரஸ் முரண்பாடுகளின் ஆவி என்று சொல்லலாம். அவர் உருவாக்கவும் செய்வார், அழிக்கவும் செய்வார், கற்பிக்கவும் செய்வார், தண்டிக்கவும் செய்வார். இப்போது கோயேத்யாவின் மூன்றாவது ஆவியான பிரின்ஸ் வாசாகோவை பற்றி பேசுவோம். தன் சகாக்கள் பலரைப் போலல்லாமல் வாசாகோ நற்குணங்கள் கொண்ட ஆவி என்று வர்ணிக்கப்படுகிறார். அவர் யாரையும் பயமுறுத்தவோ காயப்படுத்தவோ நினைப்பதில்லை. மாறாக தகவல்களைப் பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்படுகிறார். 26 லெஜியன் ஆவிகள் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளன. வாசாகோவின் தோற்றம் குறித்து தெளிவான விளக்கம் எதுவும் இல்லை. அது நம் கற்பனைக்கே விட்டுவிடுகிறது. அவரது முக்கிய திறமை எதிர்காலத்தைப் பற்றி கணிப்பதுதான். மந்திரவாதிக்கு கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் இனி வரப்போகும் எதிர்காலம் அனைத்தையும் அவரால் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் எதையாவது தொலைத்து விட்டாலோ அல்லது உங்கள் பொருள் திருடு போய்விட்டாலோ அது எங்கே இருக்கிறது என்பதை வாசாகோவால் துல்லியமாக காட்ட முடியும். கோயேத்யாவிலேயே மிகவும் நேர்மையான வெளிப்படையான ஆவிகளில் இவரும் ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் சுற்றி வளைத்துப் பேசவோ புதிர் போடவோ மாட்டார். கேட்கப்படும் கேள்விக்கு நேரடியான பதிலைக் கொடுப்பார். இந்த காரணத்தால்தான், அதாவது அவரது நேர்மை மற்றும் நல்ல தன்மைக்காகத்தான், அதிக ஆபத்தில்லாமல் எதிர்காலத்தை பற்றி அறிய விரும்பும் புதிய பயிற்சி மந்திரவாதிகள் இவரை அடிக்கடி வரவழைக்கிறார்கள். வாசாகோ என்பவர் மரியாதையாக கேட்கும் எவருடனும் தன் அறிவை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கும் ஒரு வகை மறுவுலக ஜோதிடர் அல்லது ஆருடரைப் போன்றவர். நான்காவது ஆவி மார்க்விஸ் சாமிகினா. இவரை காமிகின் என்றும் அழைப்பார்கள். இவர் 30 லெஜியன்களை கட்டுப்படுத்தும் சற்று இருண்ட உருவம் கொண்டவர். சாமிகினா ஒரு குட்டி குதிரை அல்லது கழுதையின் வடிவத்தில் தோன்றுவார். ஆனால் அழைப்பவரின் கட்டளைப்படி மனித உருவத்தையும் எடுக்க முடியும். இவருடைய குரல் மிகவும் கரகரப்பானது. அவர் பேசுவதெல்லாம் வெகு சிலருக்கு மட்டுமே ஆர்வமூட்டும், ஆனால் மிகவும் அடிப்படையான விஷயங்களாக இருக்கும். சாமிகினாவின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் அது இறந்தவர்களை வரவழைக்கும் வித்தைதான், அதாவது நெக்ரோமேன்சி. இவர் சில அறிவியல்களை பயிற்றுவித்தாலும் இவரின் பிரதான வேலை இறந்தவர்களின் ஆவிகளை வரவழைப்பதுதான். இந்த மந்திர ஏடுகளில் கிரிமோயர் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாவம் செய்து இறந்தவர்களின் ஆவிகளை மட்டுமே இவர் வரவழைப்பார். அந்த ஆவிகள் அழைப்பவருக்கு முன் தோன்றி அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். இறந்தவர்களுடன் பேசுவதற்கும் அவர்கள் தங்களோடு எடுத்துச் சென்ற ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள். இந்த அறிவு சந்தேகமே இல்லாமல் சக்தி வாய்ந்தது, ஆனால் மிகவும் ஆபத்தானதும் கூட. சாமிகினா என்பவர் உயிரோடு இருப்பவர்களின் உலகிற்கும் இறந்தவர்களின் உலகிற்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறார். இந்த மாதிரியான வேளையில் எப்போதும் பெரும் ஆபத்து நிறைந்திருக்கும். கடந்த காலத்தில் பதில்களை தேடுபவர்களும் மரணத்தின் திரைக்குப் பின்னால் பார்க்கத் துணியும் தைரியம் உள்ளவர்களுமே இவரை வரவழைக்கிறார்கள். ஐந்தாவது ஆவியான ஜனாதிபதி மார்பஸுக்குள் நுழைகிறோம். பேய்களின் வரிசையில் ஜனாதிபதி என்ற பட்டம் ஒரு ஆட்சியாளர் அல்லது தலைவரை குறிக்கிறது. மார்பஸ் 36 படைப்பிரிவுகளுக்கு தலைமை தாங்குகிறார். அவர் பிரம்மாண்டமான உக்கிரமான சிங்கத்தின் வடிவில் தோன்றுகிறார். எனினும் மற்ற பேய்களைப் போலவே அழைப்பவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் மனித உருவை ஏற்க முடியும். மார்பஸின் அதிகார வரம்பு மிகவும் துல்லியமானது. அது பௌதீக உலகத்துடன் தொடர்புடையது. முதலாவதாக, அவரால் எந்த நோயையும் குணப்படுத்தவும் முடியும் அல்லது ஏற்படுத்தவும் முடியும்.
இது அவரை ஒரே நேரத்தில் மிக ஆபத்தானவராகவும் நம்ப முடியாத அளவுக்கு பயனுள்ள ஆவியாகவும் மாற்றுகிறது. இரண்டாவதாக, மார்பஸ் பொறியாளர்கள் மற்றும் இயந்திர வல்லுநர்களின் பாதுகாவலர். அவர் இயந்திரவியல் மற்றும் கைவினைத் துறையில் சிறந்த அறிவை அருள்கிறார், மேலும் சிக்கலான சாதனங்கள் மற்றும் பொறிமுறைகளை உருவாக்க உதவுகிறார். மூன்றாவதாக, அவருக்கு ஒரு பயமுறுத்தும் திறன் உள்ளது. அவர் மனிதர்களின் தோற்றத்தை மாற்றி அவர்களை வேறு வடிவங்களாக உருமாற்ற முடியும். மார்பஸ் உடல் ரீதியான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான உருமாற்றத்தின் பேயாவார். அவரிடம் ஆரோக்கியத்திற்காக அல்லது பொறியியல் வேலைக்கான உத்வேகத்திற்காக அல்லது இன்னும் இருண்ட ஒண்ணுக்காகவும் மக்கள் முறையிடுகிறார்கள். ஆறாவது ஆவி டியூக் வேலஃபார் ஆவான். அவன் இருநிலை கொண்ட சூழ்ச்சி நிறைந்த உருவம். இவன் 10 லெஜியன்களை கட்டுப்படுத்துகிறான். ஒரு கொள்ளையன் அல்லது திருடனின் தலையைக் கொண்ட சிங்கத்தின் வடிவத்தில் அவன் காட்சி தருகிறான். இந்த உருவமே அவனது உண்மையான இயல்பை அப்படியே பிரதிபலிக்கிறது. வேலஃபார் ஒரு நல்ல துணையாளன் அல்லது உதவி செய்யும் ஆவி என்று கருதப்படுகிறான், ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான். அவனது முக்கிய திறன் மனிதர்களை திருட்டுக்கும் துரோகத்திற்கும் தூண்டுவதே ஆகும். இருண்ட காரியங்களில் அவன் உங்கள் சிறந்த நண்பனாகவும் உதவியாளனாகவும் இருக்கலாம், ஆனால் இறுதியில் அவன் உங்களை ஏமாற்றுதல் மற்றும் குற்றச் செயல்களின் பாதையில் மட்டுமே தள்ளுவான். மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பொக்கிஷங்கள் அவனுக்குத் தெரியும். அவன் உங்களுக்கு கூர்மையையும் தந்திரத்தையும் அளிக்க முடியும், ஆனால் அதற்கு விலையாக உங்கள் மனசாட்சியை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். வேலஃபார் சோதிக்கும் பிசாசுக்கு ஒரு கச்சிதமான உதாரணம். அவன் செல்வத்திற்கு சுலபமான வழியை சுட்டிக்காட்டுகிறான், ஆனால் அந்த வழி நேராக படுகுழியில் சென்று முடிகிறது. அவனுடன் வேலை செய்வது என்பது ஒரு திருடனுடன் நட்புடன் இருப்பது போலத்தான். இன்று நீங்கள் கொள்ளைப் பொருளை பங்கிடலாம், ஆனால் நாளை அவன் உங்களை காட்டிக் கொடுத்துவிட்டு மறைந்து விடுவான். அதன் விளைவுகளை சமாளிக்க உங்களை தனியே விட்டுச் செல்வான். கோயேஷியாவின் குவேட்டியா 7வது ஆவியான அமோன் எனும் மார்க்விஸ் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கண்டிப்பான உருவங்களில் ஒன்றாகும். இவர் 40 படைப்பிரிவுகளுக்கு தலைவராக இருக்கிறார். இவரது தோற்றம் உண்மையிலேயே பயங்கரமானது. அவர் பாம்பின் வாலைக் கொண்டதும் வாயிலிருந்து நெருப்பை கக்குவதுமான ஒரு ஓநாயாக காட்சி தருகிறார். மந்திரவாதியின் விருப்பப்படி அவர் மனித உருவம் எடுக்க முடியும், ஆனால் அப்போது அவருக்கு காகத்தின் தலை இருக்கும். அமோனியின் முக்கிய செயல்பாடு மனிதர்களுக்கு இடையேயான உறவுகளை செப்பனிடுவதுதான். சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் எதிரிகளையும் நண்பர்களையும் கூட சமாதானப்படுத்தும் தனித்துவமான திறன் இவருக்கு உண்டு. நீங்கள் ஒருவருடன் இழந்த தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தவோ அல்லது நீண்ட கால பகைமையை முடிவுக்கு கொண்டு வரவோ விரும்பினால் அமோன் உதவ முடியும். ஆனால் இவரது தலையாய சக்தி ஞானத்தில் இருக்கிறது. அவர் கடந்த காலம் முழுவதையும் அறிவார், மேலும் எதிர்காலத்தையும் முன்னறிவிக்க முடியும். இந்த கால அடுக்குகள் தொடர்பான எந்த கேள்விகளுக்கும் பதிலளித்து மிக ஆழமான இரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அவரது மிகுந்த சக்தியும் கண்டிப்பான குணமும் காரணமாக அமோனுக்கு ஒரு விசேஷ அணுகுமுறை தேவைப்படுகிறது. அவரிடம் கேலி செய்யவோ அல்லது அவமரியாதை காட்டவோ கூடாது. அவர் நேரம் மற்றும் இரகசியங்களின் பாதுகாவலர். தனது தைரியத்தையும் நோக்கத்தின் தீவிரத்தையும் நிரூபிப்பவர்களுக்கு மட்டுமே அவர் அந்த இரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார். பத்துஸ் அப் 8வது ஆன்மா டியூக் பார்படோஸ். இவர் இயற்கையோடும் மறைஞானத்தோடும் மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான நபர். இவர் 30 படைப்பிரிவுகளை வழிநடத்துபவர், மேலும் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும்போது மட்டுமே தோன்றக்கூடியவர். இவர் தனியாக வருவதில்லை, 4 உன்னத மன்னர்கள் மற்றும் அவர்களது படைகளுடன் சேர்ந்தே வருவார். பார்படோஸ் உண்மையான காட்டு ஆவி. இவர் பறவைகளின் கீதம், நாய்களின் குரைப்பு போன்ற விலங்குகளின் மொழியை புரிந்து கொள்வதைப் பற்றி பயிற்றுவிக்கிறார். மந்திரவாதிகளின் சூழ்ச்சிகளால் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் எங்கே உள்ளன என்பதைக் காட்ட இவரால் முடியும். யாராவது ஒரு பொருள் மீதோ அல்லது இடம் மீதோ மறைக்கும் சாபத்தை போட்டிருந்தால் பார்படோஸால் அதை உடைக்க முடியும். மேலும் இவரும் அமோனைப் போலவே கடந்த காலம், எதிர்காலம் பற்றிய அனைத்தையும் அறிந்தவர். நண்பர்களையும் ஆளும் தலைவர்களையும் சமாதானப்படுத்தவும் இவரால் இயலும். பார்படோஸ் இயற்கையின் இரகசியங்கள் மற்றும் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களின் உலகிற்கு வழிகாட்டி ஆவார். இயற்கையோடு ஒத்திசைவை காண விரும்புபவர்கள் அல்லது நீண்ட காலமாக தொலைந்து போய்
பிறர் கண்ணில் படாமல் மறைக்கப்பட்டதை கண்டுபிடிக்க விரும்புபவர்கள் இவரை அழைக்கிறார்கள். ஜோதிடம் மற்றும் இயற்கையுடனான அவரது பிணைப்பு அவரை கோஈடியாவில் உள்ள தனித்துவமான உருவங்களில் ஒருவராக ஆக்குகிறது. இப்போது மாபெரும் சக்திகளில் ஒருவரை பற்றி அறிய வேண்டிய நேரம். 9வது ஆவியான அரசன் பையாமன் பைமொன் கோட்டியாவில் கோட்டியா உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கர்களில் ஒருவன். மேலும் லூசிஃபர் மிகவும் விசுவாசமான சேவகன். அவன் வடமேற்கு திசையை ஆளுகிறான். மேலும் 200 லீஜன் ஆவிகளுக்குத் தலைவன். இந்த ஆவிகளில் சில முன்பு வானதூதர்களாக ஏஞ்சல்ஸ் இருந்தவை. அவனது தோற்றம் ஒரு முழுமையான நாடகம் போல இருக்கும். அவன் ஒரு பெண்ணின் முகத்தைக் கொண்ட ஆண் வடிவில் விலைமதிப்பற்ற கிரீடத்துடன் ஒற்றை திமில் ஒட்டகத்தின் மீது சவாரி செய்தபடி தோன்றுகிறான். அவன் வரும்போது இசை முழக்கம் கேட்கும். எக்காளங்களும் ட்ரம்பெட்ஸ் கைத்தாளங்களும் சிம்பிள்ஸ் வாசிக்கப்படும். அவனது குரல் மிகவும் சத்தமாகவும் கர்ஜிப்பது போலவும் இருக்கும். பையாமன் ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம், வாக்கிங் என்சைக்ளோபீடியா. அவன் எல்லா கலைகள், தத்துவங்கள் மற்றும் விஞ்ஞானங்களை கற்றுக் கொடுக்கிறான். நிலம், நீர் மற்றும் காற்றின் எந்த ரகசியங்களையும் அவனால் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் ஒருவரை உங்கள் விருப்பத்திற்கு அடிபணிய வைக்க விரும்பினால் அதை பையாமன் உங்களுக்காகச் செய்ய முடியும். அவன் உயர்ந்த பட்டங்களையும் அதிகாரத்தையும் வழங்குகிறான். அதோடு நல்ல உதவியாளர் ஆவிகளையும் அளிக்கிறான். அவனது உதவிக்கு ஈடாக அவன் பலிகளை சாக்ரிஃபைசஸ் கேட்கிறான். ஆனால் அது என்ன வகையான பலிகள் என்பதை மந்திர நூல் கிரிமோர் தெளிவாக குறிப்பிடவில்லை. பையாமன் முழுமையான அறிவின் மற்றும் அதிகாரத்தின் உருவகம். ஆனால் அவனது சேவைகளுக்கான விலை நம்ப முடியாத அளவிற்கு அதிகமாக இருக்கலாம். 10வது ஆவி தலைவர் பியூயர். இவர் பாதாள உலகத்தின் ஒரு மருத்துவர் மற்றும் தத்துவஞானி. இவர் 50 இராணுவக் குழுக்களுக்கு லெஜியன்ஸ் தலைமை தாங்குகிறார். இவருடைய தோற்றம் மிகவும் அசாதாரணமாக இருக்கும். இவர் 5 கரங்கள் கொண்ட நட்சத்திர வடிவிலோ அல்லது சக்கர வடிவிலோ தோன்றுவார் என்றும் சுழன்றபடியே நகருவார் என்றும் கூறப்படுகிறது. பியூயர் பல பயனுள்ள அறிவுகளின் ஞானக் களஞ்சியமாக திகழ்கிறார். இவர் நீதி மற்றும் இயற்கை தத்துவத்தையும் நேச்சுரல் பிலாசபி தர்க்கவியலையும் லாஜிக் போதிக்கிறார். ஆனால் இவருடைய முதன்மையான துறைகள் தாவரவியல், போட்டனி மற்றும் மருத்துவம். மூலிகைகள் மற்றும் தாவரங்களின் அத்தனை பண்புகளையும் அவர் அறிவார். மனிதர்களின் எந்த நோயையும், குறிப்பாக மனரீதியான கோளாறுகளை குணப்படுத்த அவரால் முடியும். யாராவது மனச்சோர்வு, டிப்ரெஷன் அல்லது மனநலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் பியூயர் அவர்களுக்கு மன சமநிலையை மீட்டெடுக்க உதவுவார். இவர் நல்ல உதவியாளர்களையும் ஃபெமிலியர்ஸ் வழங்கக்கூடியவர். தன் சகாக்களில் பலரைப் போலல்லாமல் பியூயர் அழிவை கொண்டு வருவதில்லை. அவருடைய நோக்கம் ஞானத்தையும் குணப்படுத்துதலையும் பரப்புவதே. மக்களுக்கு உதவ புதிய அறிவை தேடும் அறிஞர்கள், தத்துவவாதிகள் மற்றும் மருத்துவர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். கோயட்டியாவின் கொட்டியா அனைத்து ஆவிகளும் தூய தீமை அல்ல என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவர். அவர்களில் சிலரால் உறுதியான நன்மையையும் வழங்க முடியும். 11வது ஆவியான மகா சக்தி வாய்ந்த அதிபதி குசியோன். கோயேஷியா பேய்களிலேயே ஒரு உண்மையான இராஜதந்திரி மற்றும் உளவியலாளர் ஆவார். 40 படைப்பிரிவுகள் இவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளன. மந்திர நூல்களில் கிரிமோர் இவரது தோற்றம் குறித்து மிகவும் தெளிவற்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் ஒரு அந்நிய பிரியர், செனோபீல் போல தோற்றமளிக்கிறார் என்று மட்டும் கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்னவென்று தெளிவாகத் தெரியவில்லை. குசியோன் தகவல்களிலும் உறவுகளைக் கையாள்வதிலும் வல்லவர். வாசகோ போலவே அவர் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என அனைத்தையும் அறிந்தவர். அவற்றைப் பற்றியும் விளக்க முடியும். கேட்கப்படும் எந்த கேள்விக்கும் அவர் முழுமையான, திருப்தியான பதில்களை அளிக்கிறார். ஆனால் அவரது தனித்துவமான திறமை சமூகப் பிணைப்புகளை மாற்றியமைக்கும் அவரது ஆற்றலில் உள்ளது. கொடிய பகைவர்களை கூட சமாதானப்படுத்தி அவர்களை நண்பர்களாக மாற்றும் சக்தி இவருக்கு உண்டு. சடங்குகளைச் செய்பவர் மீது எந்த ஒரு நபரிடமிருந்தும் அன்பு மற்றும் மரியாதையை வரவழைக்க குசியோனால் முடியும். உங்களுக்கு கௌரவம், ஒரு உயர்ந்த அந்தஸ்து அல்லது சிதைந்த உறவுகளை சரி செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் நாட வேண்டிய ஆவி குசியோன்தான். இவர் வெறுமனே முன்னறிவிப்பவர் மட்டுமல்ல,
நட்பையும் கௌரவத்தையும் சமாதானத்தையும் அளிப்பதன் மூலம் சமூக யதார்த்தத்தையே மாற்றியமைக்கிறார். இதுவே சமுதாயத்தில் வெற்றியை தேடுபவர்களுக்கு மிகவும் தேவைப்படும் ஆவிகளில் இவரை ஒருவராக ஆக்குகிறது. இதோ 12வது ஆவி. இவருக்கு நாம் நிச்சயமாக சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும். அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். இவர்தான் பெரும் இளவரசன் சிட்ரி. காமம் மற்றும் மோகத்தின் அதிபதி இவர். 60 படையணிகளின் தலைவரான சித்ரி மிகவும் அச்சுறுத்தும் தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். சிறுத்தையின் தலையும் கிரிஃபின் பறவையின் இறக்கைகளும் கொண்டவர். ஆனால் அவரை அழைத்தவரின் கட்டளைப்படி அழகிய மனித உருவத்தை இவர் ஏற்க முடியும். சித்ரியின் சிறப்புத் துறை மிகவும் எளிமையானது. அதுதான் தூய்மையான ஆரம்பகால உணர்வுகளைப் போல வெளிப்படும் காதலும் அடக்கப்படாத மோகமும். இவர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் காமத் தீயை மூட்டி ஒருவரை ஒருவர் தீவிரமாக விரும்பும்படி தூண்டுகிறார். ஆனால் இவரது மிகவும் பிரபலமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய திறன் என்னவென்றால், இவர் தனது விருப்பப்படி ஆண் பெண் இருவரையும் நிர்வாணமடையச் செய்ய முடியும். சித்ரி ஆழமான உணர்வுகளையோ அல்லது ஆன்மீக பிணைப்பையோ உருவாக்குவதில்லை. அவர் தூய்மையான கட்டுப்படுத்த முடியாத காமத்துடன் மட்டுமே செயல்படுகிறார். விரும்பிய நபரின் கவனத்தை ஈர்க்கவோ அல்லது உறவுகளில் அணைந்து போன நெருப்பை மீண்டும் பற்றவைக்கவோ இவரை அழைக்கிறார்கள். ஆனால் மோகம் போன்ற சக்தி வாய்ந்த மற்றும் கண்மூடித்தனமான ஒரு சக்தியுடன் விளையாடுவது எப்போதும் ஆபத்தானது. சித்ரி கேட்டதை வழங்குகிறார். ஆனால் இந்த கட்டுப்பாடற்ற காமத்தால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளுக்கு அவர் ஒருபோதும் பொறுப்பேற்பதில்லை. 13வது ஆவி. சக்தி வாய்ந்த பயங்கரமான அரசன் கிங் பெலத். இவன் அழைப்பதற்கு மிக ஆபத்தான பிசாசுகளில் ஒருவன். இவனுடன் வேலை செய்யும் முறைகள் பற்றி மந்திர நூல் கிரிமோர் சிறப்பான எச்சரிக்கைகளை வழங்குகிறது. இவன் 85 படையணிகளை லீஜன்ஸ் ஆட்சி செய்கிறான். இவன் தோன்றும்போது பெரும் சீற்றமும் கோபமும் வெளிப்படும். இவன் வெளிர் மஞ்சள் நிற குதிரையில் சவாரி செய்கிறான். இவனுக்கு முன்னால் ஊது கொம்புகளும் மற்ற இசைக்கருவிகளும் உக்கிரமாக முழங்கும். இவனுடைய கோபத்தை தணிக்க வேண்டுமானால் அழைப்பவர் நம்ப முடியாத தைரியத்தை காட்ட வேண்டும். அத்துடன் சிறப்பு சடங்கு பொருட்களையும் பயன்படுத்த வேண்டும். மந்திரவாதி பயந்துவிட்டால் அவனது நிலைமை பரிதாபம்தான். ஆனால் பீலத்தை அடக்க முடிந்தால் அவனுடைய பிரதான சக்திக்கு அழைப்பவர் வழிபெறுவார். அந்த சக்தி காதல். பீலத்தால் காதலை எந்த வடிவத்திலும் உருவாக்க முடியும். அது ஆண் பெண் காதலாகட்டும் அல்லது ஓரினச் சேர்க்கை காதலாகட்டும். இவன் காதல் உணர்வின் முழுமையான அதிபதியாக இருக்கிறான். ஆனால் அவனது இயல்பைப் போலவே பீலத் அருளும் காதலும் உக்கிரமானதாகவும் எல்லாவற்றையும் விழுங்கக்கூடியதாகவும் அழிவை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். பீலத்தை அழைப்பது என்பது மிகப்பாரிய ஆபத்தை உள்ளடக்கியது. இது மகத்தான மகிழ்ச்சியையும் கொடுக்கலாம் அல்லது மிகப்பெரிய சோகத்தையும் கொடுக்கலாம். 14வது ஆவி. லெராஜ் என்றும் அறியப்படும் போர்க்குணம் கொண்ட மார்க்யூஸ் லெரை ஆவார். இவர் 30 படையணிகளை ஆளுகிறார். பச்சை நிற ஆடை அணிந்து கையில் வில்லும் அம்பு கூடும் கொண்ட வில்லாளியின் வடிவில் இவர் தோன்றுகிறார். இவரது ஆளுகைக்கு உட்பட்டவை மோதல்கள், போர்கள் மற்றும் போர் தொடர்பான சகல அம்சங்கள். லெராயே மிகக் கொடூரமான சண்டைகளையும் போர்களையும் தூண்டிவிட முடியும். போரில் அம்புகளால் ஏற்படும் காயங்கள் அழுகிப்போய் ஒருபோதும் மாறாமல் போகச் செய்வது இவரின் சிறப்பு. இவர்தான் போரின் மிகக் கொடூரமான அழுக்கு படிந்த மற்றும் இழிவான வடிவமாக இருக்கிறார். இவர் வெற்றியையோ வீரத்தின் புகழையோ அளிப்பதில்லை. மாறாக இவர் வலியையும் துன்பத்தையும் போரின் குழப்பத்தையுமே கொண்டு வருகிறார். பழிவாங்கத் துடிப்பவர்கள் அல்லது தங்கள் எதிரிகளுக்குள் பிரிவினை, சண்டை சச்சரவுகளை உருவாக்க விரும்புபவர்களால் லேராயே அழைக்கப்படுகிறார். இவர் இராணுவ ஆக்கிரமிப்பின் மற்றும் அதன் பயங்கரமான அழிவுகளின் நேரடி வடிவம். இவருடன் பணிபுரியும் போது நீங்கள் அழிவை மட்டுமே கொண்டுவரும் ஒரு சக்தியை கையாளுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையான வழியில் போரில் வெற்றி பெற லெராயே உங்களுக்கு உதவ மாட்டார். மாறாக உங்கள் எதிரிகளுக்கு பெரும் துன்பத்தையும் முடிந்தவரை கொடூரமான இரத்தக் களரியையும் உருவாக்க அவர் மிகுந்த விருப்பத்துடன் துணை நிற்பார். 15வது ஆவியான பிரபு எலிகோஸ் ஒரு உன்னதமான வீரனின் வடிவத்திலும் சிறந்த போர் வியூகம் அமைக்கும் நிபுணராகவும் திகழ்கிறார். அவர் 60 லீஜியன்களுக்கு தலைமை தாங்குகிறார். கையில் ஈட்டி,
கொடி மற்றும் ஒரு பாம்புடன் கூடிய ஓர் அழகிய வீரராக தோன்றுகிறார். அவரது திறமைகள் அவரை போர் தளபதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த பாதுகாவலராக ஆக்குகின்றன. முதலாவதாக, எலிகோஸ் மறைந்திருக்கும் ரகசியங்களை கண்டறிவதிலும் எதிர்காலத்தை பற்றி அறிவதிலும் வல்லவர், குறிப்பாக போர் தொடர்பான விஷயங்களில். ஒரு போரின் முடிவை முன்னறிவிக்க, எதிராளியின் வியூகத்தை பற்றி சொல்ல அல்லது வீரர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை துல்லியமாக கணிக்க அவரால் முடியும். இரண்டாவதாக, இதுவே மிக முக்கியமானது, பிரபுக்கள், மன்னர்கள் மற்றும் பிற உயர் பதவியில் உள்ளவர்களின் அன்பையும் தயவையும் ஈர்க்கும் வரம் இவரிடம் உள்ளது. உங்கள் மேலதிகாரி, முதலீட்டாளர் அல்லது வேறு எந்த ஒரு சக்தி வாய்ந்த நபரின் நல்லெண்ணத்தை பெற நீங்கள் விரும்பினால் எலிகோஸ் உங்களுக்கு உதவ முடியும். அவர் உயர் சமூகத்திற்கான கதவுகளை திறந்து இராணுவ மற்றும் அரசியல் விவகாரங்களில் வெற்றியை வழங்கும் ஒரு பூதமாவார். அவர் லெராயே போல குழப்பத்தை கொண்டு வருவதை விட்டுவிட்டு வெற்றி பெற தேவையான ஞானத்தையும் ஆளுமை திறனையும் அளிக்கிறார். 16வது ஆவி டியூக் செப்பார். டியூக் செப்பார் இவன் காதல் உறவுகளில் அதிகாரம் செலுத்தும் ஒரு அசுரன். ஆனால் இவனுடைய அணுகுமுறை மிகவும் இருண்டது, அபாயகரமானது. இவன் 26 லீஜியன்களுக்கு படைகளுக்கு தலைமை தாங்குகிறான். சிகப்பு கவசம் அணிந்த ஒரு போர் வீரனின் தோற்றத்தில் அவன் காட்சி தருகிறான். செபாரின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் பெண்களை ஆண்களை காதலிக்கச் செய்வது மற்றும் அவர்களைச் சேர்ப்பதுதான். ஒரு குறிப்பிட்ட ஆணின் மேல் கட்டுப்படுத்த முடியாத வேட்கையை, தீராத மோகத்தை ஒரு பெண்ணுக்குள் இவனால் தூண்டிவிட முடியும். எனினும் இந்த சக்திக்கு ஒரு இருண்ட பக்கம் உண்டு. அழைப்பவன், மாந்திரவாதி விரும்பினால் அவன் காதலிக்கும் பெண்ணை பிள்ளைப்பேறு அற்றவளாக, மலடியாக மாற்றும் சக்தி செபாருக்கு உள்ளது. எனவே இவன் வெறும் காமத்தின் ஆவி மட்டுமல்ல, சாபத்தின் ஆவியும் கூட. இவனால் காதலை வழங்க முடியும், அதே சமயம் சந்ததியை பெருக்கும் வாய்ப்பையும் பறிக்க முடியும். செபார் என்பது சுயநலமான, உடைமை உணர்வு கொண்ட காதலின் சின்னம். தன் காதலின் இலக்கை, அதன் எதிர்காலத்தை அடகு வைத்தும் கூட முழுமையாக அடையத் துடிக்கும் ஆவி இவன். விளைவுகளைப் பற்றி சற்றும் யோசிக்காமல் ஒருவரை கைப்பற்றுவதற்காக எதையும் செய்யத் துணிபவர்களால்தான் இவன் அழைக்கப்படுகிறான். இது மிகவும் ஆபத்தான பாதை. ஏனெனில் இத்தகைய அடித்தளத்தில் கட்டப்படும் காதல் ஒருபோதும் மகிழ்ச்சியானதாக இருக்காது. 17வது ஆவியின் பெயர் போடிஸ். இவன் அதிபர், பிரசிடென்ட் மற்றும் கிராஃப், கவுண்ட் என 2 முக்கியமான பட்டங்களை தாங்குகிறான். 60 லெஜியன் பேய் படைகளை இவன் ஆளுகிறான். போடிஸ் முதலில் ஒரு பயங்கரமான விஷப்பாம்பின் வடிவில் தோன்றுவான். பிறகு கட்டளையின் பேரில் பெரிய பற்கள், 2 கொம்புகள் மற்றும் கையில் கூர்மையான வாளுடன் கூடிய மனித உருவை எடுக்கிறான். போடிஸ் ஒரு உலகளாவிய தகவலாளி மற்றும் சிறந்த ராஜதந்திரி. பல உயர்மட்ட ஆவிகளைப் போலவே இவனுக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி அனைத்தும் தெரியும். இவன் எந்த கேள்விக்கும் மிகத் துல்லியமாக பதிலளிக்க வல்லவன். ஆனால் இவனுடைய தனித்துவமான சிறப்பம்சம் என்னவென்றால், நண்பர்கள் மற்றும் எதிரிகளுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்தி அவர்களை இணக்கமாக்கும் திறன்தான். அமோன் மற்றும் குசியோன் போன்ற ஆவிகள் உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலம் சமாதானத்தை ஏற்படுத்தும்போது போடிஸ் அறிவின் மூலமே அதைச் செய்கிறான். மோதலில் இருக்கும் 2 தரப்பினருக்கும் நடுவில் இருக்கும் உண்மையை இவனால் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். இது அவர்கள் ஒரு பொதுவான கருத்தை அடைவதற்கும் பகையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உதவுகிறது. இவன் கையில் இருக்கும் வாள், தவறான புரிதல் மற்றும் பொய்களின் முடிச்சுக்களை அறுத்து எறியும் இவனின் திறனை குறிக்கிறது. போடிஸ் ஒரு அறிவார்ந்த ஆலோசகன். எந்த ஒரு சிக்கலான அல்லது குழப்பமான நிலைமைக்கும் இவனால் தீர்வை அளிக்க முடியும். போர் நிலவிய இடத்தில் அமைதியை கொண்டுவர இவனால் முடியும். 18வது ஆத்ம சக்தியானவர் டூக் பாட்டின், மார்ட்ரம் என்றும் அறியப்படுகிறார். இவரின் கீழ் 30 லீஜியன்கள் அடங்கும். இவரது வடிவம் மிகவும் கவனிக்கத்தக்கது. பலம் பொருந்திய மனித உடலுடன் பாம்பு வாளையும் கொண்டு ஒரு மங்கலான குதிரை மீது இவர் சவாரி செய்கிறார். பாட்டின் என்பவர் பயணத்தின் நாயகன், இயற்கையின் ஞானி. இவரின் முதன்மை சக்தி என்னவென்றால் அனைத்து விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் மருத்துவ மூலிகைகளின் தன்மைகளை அறிந்திருப்பதுதான். இவர் அழைப்பவருக்கு புவியியல் மற்றும் தாவரவியல் துறைகளில் மிக உயர்ந்த அறிவை வழங்க முடியும். ஆனால் இவரின் மிகவும் பிரமிக்க வைக்கும் அம்சம் கணப்பொழுதில் ஓரிடத்திலிருந்து மறுகேடு செல்லும் மின்னல் வேக போக்குவரத்து ஆற்றல்தான்.
பாட்டின் எந்த ஒரு மனிதரையும் கண் சிமிட்டும் நேரத்தில் ஒரு தேசத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றிக்கொண்டு செல்ல முடியும். இந்த கொடையினால் கிடைக்கும் சாத்தியக்கூறுகளை எண்ணிப் பாருங்கள். இது அவரை பயணிகள், ஆய்வாளர்கள், எந்தவித தடங்களும் இன்றி எல்லைகளை கடக்க விரும்பும் அனைவருக்கும் அதிபதியாக ஆக்குகிறது. பாட்டின் என்பவர் தொலைவுகளை இல்லாமலாக்கி பூமிக்குரிய ரகசியங்களை அவிழ்த்துவிடும் ஒரு ஆத்ம சக்தி. இயற்கையைப் பற்றிய ஞானத்திற்காகவும் அல்லது விரும்பிய இடத்திற்கு கண்மூடித் திறக்கும் நொடியில் செல்லும் ஆற்றலுக்காகவும் இவரை அணுகலாம். 19வது ஆவி மாமன்னர் சாலியோஸ் என்ற பெயரிலும் அறியப்படுபவர். போர்க்குணம் கொண்ட பல சக ஆவிகளைப் போல இன்றி இவர் அமைதியான சுபாவம் கொண்ட ஆவியாகவே வர்ணிக்கப்படுகிறார். இவர் 30 லீஜியன்களுக்கு படையணிகளுக்கு கட்டளையிடுகிறார். முதலை மீது அமர்ந்திருக்கும் ஒரு டச்சஸ் கிரீடத்தை அணிந்த வீரம் மிக்க போர் வீரனாகத் தோன்றுகிறார். அவரின் ஒரே மற்றும் பிரதான நோக்கம் அன்பை உண்டாக்குவதுதான். ஆண் பெண் இருவருக்கும் இடையே பரஸ்பர அன்பை மட்டுமே அவர் தூண்டுவார் என்று அந்த மந்திர புத்தகம் கிரிமோர் தெளிவாக குறிப்பிடுகிறது. காம வேட்கையைத் தூண்டும் சித்திரியைப் போலவோ அல்லது உக்கிரமான அன்பைத் தரும் பெலத்தைப் போலவோ இல்லாமல் சால்லோஸ் மிகவும் அமைதியான மற்றும் இணக்கமான உணர்வை கொடுக்கிறார். அவர் யாரையும் வற்புறுத்துவதோ அல்லது கட்டாயப்படுத்துவதோ இல்லை. மாறாக பரஸ்பர ஈர்ப்பு மற்றும் பாசம் ஆகியவை மலர்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். அவர் கொண்டு வரும் அன்பும் கூட அழிவு செய்வதாக இல்லாமல் ஒளி பொருந்தியதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும் என அவரது அமைதியான சுபாவம் உணர்த்துகிறது. வெறும் காமத்தை மட்டும் நாடாமல் அன்பையும் மரியாதையையும் அடிப்படையாகக் கொண்ட உண்மையான பரஸ்பரமான மற்றும் இணக்கமான உறவுகளை நாடுபவர்களால் சால்லோஸ் அழைக்கப்படுகிறார். இன்றைய எங்கள் 20 பேர்களைக் கொண்ட பட்டியலில் இருப்பவர் கோயத்யாவின் 20வது ஆவி, மாபெரும் மன்னன் பர்சன். இவர் கூர்சன் என்றும் அறியப்படுகிறார். இவர் 22 லீஜியன்களின் படைப்பிரிவுகளின் தலைவராக இருக்கிறார். இதில் ஒரு பகுதியினர் அரியணைகளின் வரிசையிலிருந்தும் மற்றவர்கள் தேவதைகளின் வரிசையிலிருந்தும் வந்தவர்கள் ஆவர். இவர் ஒரு சிங்க முகத்துடனான மனித உருவில் தோன்றுகிறார். ஒரு கரடியின் மீது சவாரி செய்கிறார். கையில் ஒரு விஷப்பாம்பையும் வைத்திருக்கிறார். இவர் தோன்றுவதற்கு முன் எக்கால ஊது கொம்பு சத்தங்கள் கேட்கும். பர்சன் இரகசியங்கள் மற்றும் புதையல்களின் பாதுகாவலர். மறைந்திருக்கும் எல்லாவற்றையும் இவர் அறிவார். புதையல்கள் எங்கு ஒளித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் இவர் காட்ட முடியும். மற்ற பல மன்னர்களைப் போலவே இவராலும் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை காண முடியும். உலகத்தின் தோற்றம், தெய்வீக இரகசியங்கள் மற்றும் மற்ற மறைபொருள் விஷயங்கள் பற்றிய எந்த கேள்விக்கும் இவர் பதிலளிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் இவர் நல்ல உதவியாளர் ஆவிகளையும் வழங்கக்கூடியவர். பர்சன் என்பது மறைந்திருக்கும் ஞானத்தின் கருவூலம். உலக அதிகாரத்திற்காகவோ அல்லது அன்பிற்காகவோ இவர் அழைக்கப்படுவதில்லை. மாறாக பிரபஞ்சத்தின் மாபெரும் இரகசியங்களை புரிந்து கொள்வதற்கும் பொருள் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இருவகை மறைந்திருக்கும் செல்வங்களை தேடுவதற்கும் இவரை அழைக்கிறார்கள். இவரது இரட்டைத்தன்மை, தேவதை அசுரன் இயல்பு, இவர் வழங்கும் அறிவு ஒளிக்கும் இருளுக்கும் இடையில் உள்ள எல்லையில் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. வியப்பூட்டும் அதே சமயம் அச்சுறுத்தும் இந்த சக்தி திரளின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். கோயட்டியாவின் 72 பிசாசுகள் என்பது ஏதோ பழைய புஸ்தகத்தில் உள்ள பெயர்கள் மட்டுமல்ல. இது மனிதனின் ஆசைகள், பயங்கள், லட்சியங்கள் ஆகியவற்றை பிரதிபலிக்கவும் ஒரு மாபெரும் உலகம். நாம் பார்த்தபடி தொலைந்த புதையலைக் கண்டுபிடிப்பது, காதலைப் பெறுவது, சிக்கலான அறிவியலைக் கற்பது, ஏன் அழிவை ஏற்படுத்துவது உட்பட வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளையும் அவர்களின் திறன்கள் உள்ளடக்கியுள்ளன. சக்தி வாய்ந்த மன்னன் பைமன் பாய்மோன் முதல் வஞ்சகமிக்க டியூக் வாலஃபோர் வரை இந்த மாய நூல் கிரிமுயிர் குறிப்பிடும் ஒவ்வொரு சக்தியுடனும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியும். ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் உண்மையான விலை என்ன என்பது எப்போதும் திரைமறைவிலேயே இருக்கும். ஆர்ஸ் கோயட்டியா, ஏஆர்ஸ் கெத்தியா நமக்கு பதில்களை கொடுப்பதை விட அதிக கேள்விகளை விட்டுச் செல்கிறது. இந்த சக்திகள் உண்மையிலேயே வேறு ஒரு உலகத்தின் குடியிருப்பாளர்களா? அல்லது இவை நம்முடைய ஆழ்மனதின் மறைக்கப்பட்ட சக்திகளைப் பற்றிய உருவகங்களா? இதற்கு ஒரே ஒரு தெளிவான பதில் இல்லை. இந்த மர்மம்தான் இந்த நூலை நூற்றாண்டுகளாக இவ்வளவு கவர்ச்சிகரமானதாக வைத்திருக்கிறது. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி.
உங்களுக்கு இந்த பிசாசு தத்துவ உலகம் டீமோனாலஜி சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் கட்டாயம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மேலும் புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: கோயட்யாவின் பிசாசுகளில் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக தெரிந்தது அல்லது பயமூட்டுவதாக இருந்தது யார்? மேலும் அவர்களில் ஒருவரிடம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க முடியும் என்றால் அது யார்? என்ன கேள்வி? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். படித்துப் பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்.